வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மலர்ன வழக்க பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல நேற்று போட்ட வீடியோல ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் வந்து பெரிய எஸ்ஏ ரைட்டிங் பரீட்சையில் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி 4-5 பக்கத்துக்கு போகும் போல இருக்கு. அதில் சுருக்கமாக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மணி டேஷ் எக்ஸி அப்படின்னு ஒரு நேமில் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க பதிவு வந்து, அசீம், இந்த கேஸ் பொய்க்குற்றம் சொல்பவரால் கொண்டு வரப்பட்டது. இந்த கேஸ் அடாவடி செய்வோரால் உண்டாக்கப்பட்டு சட்டங்களை மதிக்காமல் சட்டங்களை பற்றி எதுவுமே தெரியாத போன்ற பாமரர்களால் பேசப்படும் கேஸ். பாப்பா மோகன், பொன் ரத்னம் ஆகியோரால் திரிக்கப்படும் ஒரு கேஸ். கோர்ட்டையும் சட்ட விதிகளையும் போருக்கு அழைக்கும் கேஸ். குற்றம் சாட்டியவர் போலீசுக்கு எந்தவிதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கவில்லை என்பது உண்மை. தனி ஆதாரத்தையும் காட்டவில்லை என்பதும் உண்மை. 24 மணி நேர வீடியோவை எனக்கு காண்பி என்று கேட்பவர் பொய்க்குற்றம் சாட்டுபவர். அதாவது எந்த விதமான ஆதாரத்தையும் காட்டாதவர். விசாரணை செய்யும் அதிகாரம் போலீசுக்கு மட்டுமே உண்டு. இப்படி தேடும்போது சம்பந்தமில்லாத பொருட்களையோ சம்பந்தமில்லாத காட்சிகளையோ காண நேரிடலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க, பின்னாடி வர இதுக்கு. இவற்றை பச்சையாக யாருக்கும் காட்டக்கூடாது. அப்புறமா இன்னும் நிறைய இருக்கு, அதை ஃபுல்லா படிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் சுருக்கமா சொல்றேன். பாப்பா மோகன் சார் வந்து புகழுக்கு ஆசைப்படுபவர். அவருக்கு வந்து இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் கோர்ட்டுக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு போர். பொன் ரத்னமோ இவங்களும் வந்து சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தனி ஆதாரத்தையோ எதுவுமே காட்டாம இந்த கேஸை நடத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. இப்படின்னு இந்த ரீதியில போகுது. கடைசியில வந்து எனக்கு தெரிஞ்சோ அசீம் கிழவனார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவருக்கு வந்து தெரிஞ்சோ அல்லது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை பத்தி இவர் வந்து சட்டமே தெரியாம பேசுற ஒரு பாமரர் அப்படின்னு சொல்றாரு. நான் பாமரனாவே இருக்கட்டும், நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, அதுதான் முக்கியமானது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த கேஸ் பொய்க்குற்றம் சொல்பவரால் கொண்டு வரப்பட்ட கேஸ். பொய்க்குற்றம்னு எப்படி சொல்லுவீங்க? நிரூபிக்கப்பட்டாதான் அது பொய்க்குற்றம் சொல்ல முடியும். நிரூபிக்கப்படாத வரைக்கும் அது வந்து இது கேஸ ட்ரையலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கோம். நம்ம ட்ரையலுக்கு கொண்டு வந்து யார் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்ல சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஆஸ் பர் த சார்ஜ் ஷீட் இது தற்கொலைன்னு நீங்க முடிச்சிருக்கீங்க. பட் நாங்க வந்து இதை ப்ரொடெஸ்ட் பண்ணி இதை ட்ரையலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் முடிவுக்கு வரும். இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து யார் குற்றவாளி, அவங்க என்ன தண்டனை கொடுக்கணும், அதெல்லாம் செய்ய முடியும். ரெண்டாவது வந்து பாப்பா மோகன், பொன் ரத்னம் ஆகியோரால் திரிக்கப்படும் ஒரு கேஸ். அவங்க என்ன திரிச்சாங்க கதைய அப்படின்னு சொல்லி அதுல விளக்கவே இல்லை அந்த ஸோ இவங்க வந்து பொய் கேஸ் திரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? பாப்பா மோகன் சார் வந்து புகழுக்கு ஆசைப்படுறவர் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி புகழுக்கு ஆசைப்படுறது வந்து எந்த விதமான தப்பும் இல்லை. பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஒன்ன மாதிரி பள்ளி தரப்புல என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சுட்டு போயிருக்க. அதுக்கு நீ பணம் வாங்கினியா இல்லையாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதை தான் நான் அந்த இதுலயும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ வெளியே வந்து சொல்லும் போது உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ பள்ளி தரப்பு என்ன சொல்லி கொடுத்து சொல்லிச்சோ அதை வந்து நீ ஒப்பிச்சுட்டு போயிருக்க. அவங்களோட மவுத் பீஸ் நீ. உன்னை சொல்லி குற்றம் இல்லை. எய்தவன் இருக்க அம்பை நோகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வெறும் அம்பு தான். ஸோ நீ கேட்கிற கேள்விகள் வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னா, குற்றம் சாட்டியவர் போலீஸுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கவில்லை என்பது உண்மை. தனி ஆதாரத்தையும் காட்டவில்லை என்பதும் உண்மை. 2 விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த 2 விஷயத்துல குற்றம் சாட்டுபவர், ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறவங்க ஆதாரத்தை காட்டணும். எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. அவங்க ஏதாவது ஆதாரத்தை காட்டியிருக்கணும் அப்படின்னா இவங்களை வந்து ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே விடல. ஹாஸ்டலுக்குள்ள போய் பார்க்கிறேன், என்னுடைய பெண்ணுடைய உடைமைகளை, ஸ்கூல் பேக்கு, இந்த மாதிரி உடைமைகளை பார்க்கணும் அப்படின்னு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பவும் அனுமதி கொடுக்கல. இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளேயும் விடாம, தற்கொலை பண்ண ஸ்பாட்டுக்கு விடாம,
இவங்களுக்கு அந்த வீடியோவையும் காட்டாம இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எந்த ஆதாரத்தை கொடுக்க முடியும்? என்கொயரி பண்ற உரிமை போலீஸுக்கு இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்ப இவங்க போய் எப்படி என்கொயரி பண்ணி ஆதாரத்தை எடுக்க முடியும்? ஆதாரத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு இருக்கு. அவங்க தான் விசாரணை பண்ணி போலீஸ்க்கு எடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, விசாரணை செய்யும் அதிகாரம் போலீஸ்க்கு மட்டுமே உண்டு அப்படின்னு. வாஸ்தவம் தான், போலீஸ்க்கு மட்டும்தான் உண்டு. நாங்களும் ஒத்துக்கிறோமே. போலீஸ் விசாரணை செஞ்சு ஆதாரத்தை நீங்க தானே கொடுக்கணும். நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வீடியோ புட்டேஜை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறது தானே. நீங்க காட்டிட்டாக்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க காட்டாம இருக்கிறது தான் அந்த வழக்கு இழுத்துட்டு போறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இதைதான் நான் அன்னில சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்ப நீங்க வந்து வேற மாதிரி சொல்றீங்க. ரெண்டாவது, விசாரணை செய்யும் அதிகாரம் போலீஸ்க்கு மட்டுமே உண்டு. இப்படி தேடும் போது சம்பந்தமில்லாத பொருட்களையோ சம்பந்தமில்லாத காட்சிகளையோ காண நேரிடலாம். இவற்றை பச்சையாக யாருக்கும் காட்டக்கூடாது. இது நீங்க புரிஞ்சிட்டு சொல்றீங்களா இல்ல புரியாம சொல்றீங்களான்னு எனக்கு விளங்கலங்க. சம்பந்தமில்லாத பொருட்கள் பள்ளியில எப்படி வரும்? பள்ளியில என்ன சம்பந்தம்? சாப்பிட்டுட்டு போடுற எச்சங்கள் இருக்கும், அவங்க போடுற ரப்பர், பேனா, பென்சில், நோட்டு புக்ல இருந்து கசக்கி போடுற பேப்பர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள கிடக்கணும். காண்டம் கிடக்குமா? பச்சையாக காட்டக்கூடாத விஷயங்கள் காண நேரிடலாம் அந்த வீடியோ புட்டேஜ்ல அப்படின்னா, ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள அப்படி காட்ட முடியாத பச்சையான விஷயங்கள் என்ன நடந்துச்சு? ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள எடுக்கிற வீடியோஸ்ங்க அது. அதுக்குள்ள பச்சையா காட்ட முடியாத பச்சையான விஷயங்கள் வந்து என்ன இருக்க போகுது? இதை வந்து நான் வேற மாதிரி கேட்பேன். இது வந்து என்னுடைய தரங்க கெட்ட ஆளுங்களுக்கு பதில் சொல்லும் போது அவங்க லெவலுக்கு இறங்கி பதில் சொல்ல முடியும் என்னால. ஆனா இங்க என்னோட வியூவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அவங்களோட மரியாதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்களுக்காக நான் டீசெண்டா தான் பேசி ஆகணும், வேற வழி இல்லை. உங்களை மாதிரி பச்சோந்திகளுக்கு, உங்களை மாதிரி எச்சக்கலை நாய்களுக்கும் இந்த மாதிரி பதில் சொல்லணும்னு அவசியம் வந்துச்சுன்னா நான் எவ்வளவு இறங்கி பதில் சொல்லுவேன். ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள எடுக்கப்பட்ட வீடியோல சில காண முடியாத, அதாவது காட்ட முடியாத காட்சிகளும் அதை பச்சையா மற்றவங்களுக்கு காட்ட முடியாத காட்சி எதை மீன் பண்றீங்க? ஸ்கூலுக்குள்ள நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்கூலுக்குள்ள செக்ஸ் சம்பந்தமா ஏதோ சம்பந்தமா காட்சிகள் வரும், அதை வந்து பச்சையா மற்றவங்களுக்கு காட்ட முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அது ஸ்கூலுங்க. அதுல எடுக்கிற காட்சிகள் என்ன இருக்கும்? 4 பசங்க ஒன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, 4 பசங்க ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு இருப்பாங்க, 4 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. பிடி பீரியட்ல அந்த பரேட் நடக்கும். இதுதானே இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள நடக்கும். வேற காட்ட முடியாத பச்சையான காட்சிகள்னா எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் பாமரன் மரமண்டை, நீங்க சொன்ன பாஷையில சொன்னா எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்க, ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்கன்னா, ஆதாரத்தை எடுக்கிறதுக்கு எங்களை ஸ்கூலுக்குள்ள விட்டா தானே ஆதாரத்தை எடுக்க முடியும். ஆதாரத்தை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற போலீஸ் தான் ஆதாரத்தை கொடுக்க முடியும். விளங்காம பேசுறது நானா நீங்களா? இந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வாங்க, ட்ரையலுக்கு கொண்டு வாங்க, இழுத்துக்கிட்டே போற, நம்பர் போடல இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வரதுக்கு பயந்து போய் இதை நம்பர் போடாம இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க நீங்க. எங்களுடைய அவசரம் என்ன தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சந்திரசூட் இருக்கிற போது இந்த வழக்கை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. அதுக்காகத்தான் இந்த வழக்கை இவ்வளவு துரிதப்படுத்தணும்னு அவசரப்பட்டு இருக்கோம். நம்பரை நீங்க 2 வருஷம் கழிச்சு போடுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அது வரைக்கும் சந்திரசூட் அங்க இருப்பாரா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. ஏன் அப்படின்னா, சந்திரசூட் நியாயவாதி, நியாயத்துக்கு போராடக்கூடிய ஒரு நீதிபதியா இருக்காரு. மத்திய அரசையும் எதிர்த்து சட்டத்தை மதிச்சு என்ன சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க முடியுமோ அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி நமக்கு கிடைச்சிருக்காருங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அந்த தலைமை நீதிபதி பதவியில இருக்கும் போதே அவர்கிட்ட இந்த வழக்கு போச்சுன்னா நமக்கு தேவையான நீதியும் நியாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அப்படி என்ன சந்திரசூட் பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறீங்களா? நேத்து கூட ஒரு வழக்குல கவர்னருக்கு எதிராக ஒரு பொன்முடி, அவருக்கு வந்து பதவி பிரமாணம், பொன்முடி யோக்கியமா இல்லையாங்கிறது அடுத்த வேலை, அடுத்த விஷயம். ஆனா அவர் மீதான தண்டனையை வந்து சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்கு. சோ நிறுத்தி வச்சதுக்கு அப்புறமே அவரோட எம்எல்ஏ பதவி மறுபடியும் வந்துருச்சு.
தமிழக அரசு வந்து அவருக்கு அமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு கவர்னர் கிட்ட கேட்டாக்கா கவர்னருடைய பொறுப்பு என்னன்னா அதுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க வேண்டியதுதான். அதெல்லாம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறது வந்து அவரு குற்றவாளி அப்படி இப்படின்னு லெட்டர் எழுதுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல சந்திரசூட் முன்னாடி இந்த கேஸ் போச்சு. அப்போ வந்து நெத்தி அடி பதிலா அவர் கவர்னருக்கு வந்து சொல்லியிருக்காரு, நாங்க தண்டனையை நிறுத்தி வச்ச உடனே அவர் குற்றம் இல்லாதவர், அப்போதைக்கு இந்த வழக்கு முடியும் போது எப்படி வேணா மாறலாம், இப்போதைக்கு இந்த தண்டனை நிறுத்தி வச்ச உடனே அவர் குற்றம் இல்லாதவர் ஆயிட்டாரு. நீங்க வந்து உங்க பொறுப்பை உணர்ந்து நீங்க அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியதுதான் நம்ம ஜனநாயக கடமை. அந்த கடமையை நீங்க மீறிட்டீங்க, உங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க, உங்களுக்கு அதிக ஆர்டர் போடுற சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கிறாதீங்க, அந்த மாதிரி பதவி பிரமாணம் பண்ணி வச்சுங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ கடுமையான வார்த்தைகளை வச்சு கவர்னரை சாடி இருக்காரு. அவர் சார்பா ஆஜரான அட்டர்னி வந்து என்னென்னவோ தள்ளி வைங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, கவர்னர்கிட்ட ஆலோசிச்சுட்டு இது பண்றேன் பதில் சொல்றேன் அப்படின்னு என்னென்னவோ கேட்டு பார்த்தாரு, அசையவே இல்லை. நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலன்னாக்கா பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு நாங்க ஆர்டர் போட வேண்டி வரும் கவர்னருக்கு அப்படின்னு நெத்தி அடியா அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து நேற்று கொடுத்துருக்காரு. பதவி போன கவர்னர் வந்து இன்னைக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஆலோசனை பண்ணிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க போறதா ஒரு தகவலை வந்து உறுதிப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, அதெல்லாம் அடுத்த விஷயம், சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாது. நமக்கு வந்து சந்திரசூட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நேர்மையானவர் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. எஸ்பிஐக்கு முதல்ல ஒரு சாட்டை அடி கொடுத்து மண்டியிட வச்சிருக்காங்க அந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல. இப்போ வந்து கவர்னர், தமிழக கவர்னருக்கு வந்து அதே மாதிரி சாட்டை அடி கொடுத்து அவங்களையும் மண்டியிட வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து சந்திரசூட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற தலைமை நீதிபதியா கிடைச்சதுக்கு நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமா கிடைச்சிருக்காரு அவரு. அவர் இருக்கும்போதே இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு அங்க எடுத்துட்டு போய் அவர்கிட்ட இந்த வழக்குல ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஆசை தான் நம்ம இந்த வழக்கை துரிதப்படுத்தணுங்கிற சொல்லிட்டு வர்றது. ஸோ ஆதாரத்தை கூட இந்த மாதிரி சில்லித்தனமா லொச்சாத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது, கமெண்ட் பண்றது, இதெல்லாம் நிறுத்துங்க முதல்ல. நமக்கு தேவை என்னவோ அதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி கால் ஹிஸ்டரி, அவங்களுடைய வீடியோ ஃபுட்டேஜ், அந்த சில வீடியோ ஃபுட்டேஜ் ஓப்பன் ஆகாது, இந்த மாதிரி விடுபட்ட ஆவணங்களை கொடுங்க. அந்த விடுபட்ட ஆவணங்களை விழுப்புரமே கொடுத்துட்டு மீதி வழக்கை நீங்க கள்ளக்குறிச்சியில போய் நடத்திக்கிங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. ஸோ இந்த மாதிரி குற்றம் சாட்டும் போது எதை பேஸ் பண்ணி குற்றம் சாட்டுறோம் அப்படிங்கிறது மெயினா தேவை. நம்ம எந்த விஷயத்திலுமே குற்றம் சாட்டல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதை வந்து ஆதாரபூர்வமா சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஆதாரத்தை நீங்களே கொடுங்கன்னு கேட்டா நாங்க இங்கிருந்து போய் கொடுக்கறது ஆதாரத்தை? நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு ஆதாரத்தை எடுத்து எங்களுக்கு காட்டணும். இது வந்து தற்கொலைமா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டணும். நாங்க வந்து ஆதாரத்தை கொடு தனி ஆதாரத்தை கொடுத்தா எங்க இருந்து போய் நாங்க ஆதாரத்தை தேடுறது? நாங்க கேட்கறதெல்லாம் எங்களோட சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்க்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாப்பா மோகன் ஏன் காணா போயிட்டாரு, போரத்னம் ஏன் காணா போயிட்டாரு, சித்தார்த் லுத்ரா ஏன் இந்த கேஸ்ல வரல அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ல கேள்வி கேட்குறீங்க. அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்குங்க. பாப்பா மோகன் சாரோடைய விஷயத்துல அவர் வந்து எப்போ சீன்ல வருவாரு அப்படின்னா கோர்ட் கேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சீன்ல வருவாரு. நம்பர் போட்டு கேஸுக்கு விசாரணைக்கு வரும்போது என்னைக்கு வாங்க அப்படின்னு கூடும்போது அன்னைக்கு தான் போய் விசாரணைக்கு ஆஜராக முடியும். ஸோ அது வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா சும்மா தூங்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ விசாரணைக்கு வாங்க நம்பர் போட்டு கூப்பிட வேண்டியது கோர்ட்டோட வேலை. அதை கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஜராகல அப்படின்னு சொன்னாக்கா ஏன் ஆஜராகல, அவர் தூங்கிட்டாரா, இந்த வழக்குல இருந்து விலகிட்டாரா, எதிர் தரப்புல பணம் வாங்கிட்டாரா, இந்த மாதிரி குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறதுல அர்த்தம் இருக்கும். ஆனா இப்போ அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறது வந்து எந்த விதமான அர்த்தத்தையும் உண்டாக்காதது. ஏன்னா அவர் வந்து அமைதியா இருக்கிறது வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரணுங்கிறதுக்காக தான். அப்புறம் சித்தார்த் லுத்ரா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த வழக்கு கீழ்கோர்ட்ல முடிஞ்சு சிஜிஎம் கோர்ட்ல முடிஞ்சு ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சித்தார்த் லுத்ராங்கிறவர் வந்து சுப்ரீம் கோர்ட் லாயர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வரும்போது மட்டும்தான் அவர் ஆக்டிவா உள்ள வர முடியும். இவர் வந்து சிஜிஎம் கோர்ட்ல வந்து ஆஜராகி வாதாட முடியாது.
ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்க ஒரு ஆள் வந்து எல்கேஜி எக்ஸாம் எழுத சொன்ன மாதிரி இருக்கும். அது வந்து சரியா வராது, நடைமுறைக்குள்ள சாத்தியமும் கிடையாது. ஏன்னா இந்த வழக்கு எப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருதோ அப்பதான் சித்தார்த் லூத்ராவுடைய ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வழக்கு எப்ப ட்ரையலுக்கு வருதோ அப்பதான் பாப்பா மோகன் சாரோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வக்கீல்கள் தூங்குறாங்களா அப்படின்னு கேட்கறத நிறுத்துங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய தவறிட்டோங்கிறது தான் உண்மை. இந்த வழக்கை துரிதப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், ஹைகோர்ட்ல ஒரு மனு போட்டு இந்த வழக்கை சீக்கிரமா நம்பர் போட்டு விசாரணைக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம தவறு தான். அதுக்காக அவங்க சார்பா என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதை செய்வாங்கன்ற நம்பிக்கையில நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.